இன்றைய பஞ்சாங்கம் மே 3, 2025 3/5/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 20ஆம் நாள் சனிக்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் பிற்பகல் 12:35 வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். வளர்பிறை சஷ்டி திதி காலை 7:53 வரை, அதன் பிறகு சப்தமி திதி. சித்த யோகம். தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகாரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, 10 மணி முதல் 11 மணி வரை, 11 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை, மாலை 5 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய யமகண்டம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் சந்திரன் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சனி புதன் சுக்கிரன் ராகு. இன்றைய ராசி பலன். மேஷ ராசி. 4ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக உடல் பலம், மனோபலம், ஆரோக்கிய பலம், மனசுல இருந்த கவலைகள் போகுதல் போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்பட்டு இதன் மூலமாக உங்களிடம் ஒரு புதிய உத்வேகம் வெளிப்படுத்துவீர்கள். இதனால உங்களை பத்தி தப்பா நினைச்சிட்டு இருந்தவங்க, உங்களை பத்தி தப்பா பேசினவங்கள்லாம் பயப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ராசியில சூரியன் உச்சமா இருக்கிறதுனால உங்களுக்கு முன்னோர்களின் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கும் அதன் மூலமாக உங்களுடைய வளர்ச்சி ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளை பற்றிய கவலைகள் விலகும். குழந்தைகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும். வீடு மனை மாற்றத்திற்குண்டான முயற்சிகளில் ஆதாயம் அதிகரிக்கும். சொந்த வீடு வாங்கறதுக்கு உண்டான முயற்சியில் செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அதிகப்படியான சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. உங்களுடைய வேலையில நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள். இன்னைக்கு வேலை இல்லாமல் இருந்தால் கூட சுறுசுறுப்போடு செயல்படுவீங்க. உங்களுடைய செயல்பாடுகள் அடுத்தவர்களுக்கு பாடமாக அமையக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்களின் மூலமாக அலைச்சல் அதிகரித்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு தொழில் காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை சம்பந்தமாக புதிய இன்டர்வியூக்காக எங்கேயாவது போறீங்கன்னா அதில் உங்களுக்கு கிளிக் ஆகிறதுக்கு உண்டான நேரம். அதனால உங்களுக்கு இந்த அலைச்சல் அல்லது உங்களுடைய கடுமையான உழைப்பு பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாது. காரிய வெற்றி ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபாரத்தின் மூலமாக அரசாங்க அனுகூலம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் இருக்கிறவங்க, படிக்கின்ற குழந்தைகள், மேல் படிப்புக்கு முயற்சி எடுக்கிறவங்க, நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு முயற்சி எடுக்கிறவங்கெல்லாம் இன்று அமோக பலன்கள் ஏற்படுத்துவார்கள். அதனால குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரிஷப ராசி. இன்று உங்களுக்கு பணவரவும் சந்தோஷமும் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உடனே கேட்கலாம், சார் சேலரி போட்டுருவாங்க சார் அப்படின்ட்டு, 3ஆம் தேதி சேலரி போடுவாங்கன்ட்டு. அப்படி கிடையாது. இன்று உங்களுக்கு அதீதமான பணவரவு மட்டும் இல்லை, குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகள் மூலமாக மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வேலையில நீங்க எடுத்த முயற்சியில உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்களை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். தந்தை வழியில் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள்லாம் விலகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தந்தையுடன் மனஸ்தாபங்கள் விலகி எங்கேயாவது அவுட்டிங் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். குழந்தைகள் மூலமாக லாபமான செய்திகள் வரும். உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாகவும் உதவிகள் கிடைக்கும். நீங்க வியாபாரம் பண்றவராக இருந்தாலும் சரி, அடுத்தவங்க கிட்ட வேலை பண்றவங்களா இருந்தாலும் சரி, இன்று உங்களுக்கு சந்தோஷ செய்திகள் மட்டுமல்லாமல் பணவரவும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி குடும்ப ஒற்றுமைக்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களுக்கு மரியாதையை பெற்றுத்தரும். என்ன சொல்லுவாங்க, பெரிய மனுஷன் தான்பா, தம்பி தப்பு பண்ணா கூட அவனை திருத்திட்டு அவனை மன்னிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறான்னு பார்த்துட்டு உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. இதனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுக்கு வியாபாரத்தின் சார்ந்த வழக்குகள் ஏதாவது இருந்ததுன்னா அதில் உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். மொத்தத்தில் இன்னைக்கு நீங்கள் மனசில் சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பண வரவும் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிதுன ராசி.
குடும்பஸ்தானத்துல வளர்பிறை சந்திரன் செவ்வாயோடு இணைஞ்சிருக்காரு. அதனால அதிகார வார்த்தைகளை பேசி உங்களுக்கு வேலை விஷயமாகவோ தொழில் விஷயமாகவோ நீங்கள் எடுக்கும் முடிவுகளில் வெற்றியை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும். வெற்றி மட்டும் இல்லைங்க, பண வருமானமும் ஏற்படும். அந்த பண வருமானத்தின் மூலமாக குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்பத்தில் இது நாள் வரை உங்களுக்கு எதிராக பேசிட்டு இருந்தவங்கெல்லாம் உங்களுக்கு அடங்கி இருப்பதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மூத்த சகோதரர்களால் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகளுக்கு சமயோஜித தீர்வை கொடுப்பதன் மூலமாக குடும்ப நிம்மதிக்கும் வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படும். ஏற்கனவே வாங்கின கடன் அடைக்க முடியாமல் தான் கஷ்டப்பட்டு இருக்கீங்க. இப்போ புதுசாக கடன் வாங்க மாட்டீங்க. ஆனால் சமயோஜிதமாக செயல்பட்டு ஒரு ரொட்டேஷன் விட்டு உங்களை கடனையும் சமாளிச்சுட்டு உங்கள் பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. வேலை விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சி உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்தும். காரிய வெற்றி ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய வேலையில் நீங்கள் எடுத்த முயற்சிக்காக உங்களை பற்றி பாராட்டி பேசுவாங்க. கடல் கடந்த நபர்கள் உங்களை பாராட்டி பேசுவார்கள். சிலருக்கு வேலை விஷயமாக வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா அது உங்கள் குடும்பத்தில் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஏற்படுத்தினாலும் அதுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது. அதனால் நீங்கள் தைரியமாக ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு வரலாம். வருமான அதிகரிப்பு ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், பாட்டு பாடுறவங்க, கலைத்துறை நண்பர்களுக்கெல்லாம் இன்று செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலையில் ஒரு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சமயோஜித புத்தியை பயன்படுத்தி இடமாற்றத்திற்கு முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் கூடுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அலுவலக ரீதியாக உங்களுக்கு எங்கேயாவது வெளியூர் பிரயாணம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும். அதனால புதிய நண்பர்களின் அறிமுகம் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசி. ராசிநாதன் மற்றும் யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதியான செவ்வாயோடு இணைந்து ராசியில் இருக்கிறது மனோபலத்தை தரக்கூடிய வகையில் சந்திரமங்கல யோகத்தை ஏற்படுத்துகின்றது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். இளம் வயது ஆண் பெண்கள் தங்கள் மனதில் இருக்கும் காதலை வெளிப்படுத்துவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். வேலை விஷயமா உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்பட்டு வருமான அதிகரிப்பு ஏற்படும். இத்தனை நாளாக உங்கள் வீட்டில் உங்களுடைய காதலை ஏற்றுட்டு இருக்க மாட்டாங்க. இப்பொழுது பேசினா ஓரளவுக்கு சுமூக தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாளுக்கு பிறகு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. படிக்கின்ற குழந்தைகளின் செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளுக்கு இளம் வயது ஆண் பெண்கள் தீர்வு கொடுப்பதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும். அதே சமயம் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாலின நண்பர்களின் உதவியை கொண்டு உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். சக பணியாளர்களின் வெற்றிக்கு உறுதுணையாக செயல்படுவீர்கள். உங்களுக்கு மனதிற்கு பிடித்த எதிர்பாலின நண்பர்களின் வெற்றிக்காக நீங்கள் எடுப்பெடுத்த முயற்சிகள் உங்களுக்கு மரியாதை ஏற்படுத்தி அவர்களுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த அந்த டிஸ்டன்ஸை குறைச்சு மனசளவில் ஒத்து போகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் இது நாள் வரை இருந்து வந்த பணப்பற்றாக்குறை விலகிறதுக்கு உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். அதே சமயம் கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். சிம்ம ராசி. இன்று உங்கள் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆனால் அதுக்காக உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. வீண் பேச்சுக்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இளைய சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவுல பெருசா பாதிப்பு இல்லை. ஆனால் தேவையில்லாத சில விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி தொழில் விருத்திக்கும் பண வருமானத்திற்கும் உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வெளியூர்ல எல்லாம் உங்களுக்கு மரியாதை இருக்கு, உள்ளூர்ல உங்களுக்கு மரியாதை இல்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உள்ளூர்ல ஓனாம் பிடிக்க முடியாதவன் வெளியூர்ல போயிட்டு ஏதோ பண்ணுவான் அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்களுக்கு உள்ளூர்ல மரியாதை கிடையாது. ஆனா வெளியூர் போனீங்கன்னா உங்களுக்கு ராஜ மரியாதை. அடுத்த இடத்துல இருந்தெல்லாம் உங்களுக்கு மரியாதை கொடுத்து உங்களை அழைச்சு பேசுவாங்க.
ஆனால் உங்கள் வீட்டில் உங்களுக்கு மரியாதை கிடையாது. அதனால் வீட்டில் யார்கிட்ட பேசினாலும் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் வரும், எதிர்ப்புகள் வலுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருமான தடைகள் விலகினாலும் உங்களுக்கு வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அனாவசியமான எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் அந்த எதிரிகளையும் எதிர்ப்புகளையும் சமாளிக்கக்கூடிய சமயோஜித புத்தியை பயன்படுத்துவீர்கள். அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய கவலைகளை போக்கக்கூடிய வகையில அவர்கள் செயல்படுத்தும் விதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய சிறப்பான நாள். ஆனால் தன்னம்பிக்கையில் எடுக்கக்கூடிய முடிவுகள் சில தேவையற்ற செலவுகளை ஏற்படுத்தும். அதுவும் நீங்கள் இந்த கேம்பிளிங், ஷேர் ட்ரேடிங் அதில் இருந்தீங்கன்னா இன்னைக்கு அனாவசியமாக நஷ்டமாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் நிலம் சார்ந்த முதலீடுகளுக்கு பண தேவைகள் பூர்த்தியாகும். அந்த பண தேவைகள் யாராவது ஒருத்தர் கடன் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கடன் வாங்கி முதலீடு பண்ணணுமா கேட்டால் வளர்ச்சிக்காக இதை எடுத்தால் இது செஞ்சால் தப்பு கிடையாது. கன்னி ராசி, மதிப்பு மரியாதை உயருகின்ற மூத்த சகோதரர்களின் மூலமாக உதவிகள் கிடைக்கின்ற யோகமான நாள். பெரிய மனிதர்களின் பாராட்டை பெறுவதற்கும் வாய்ப்பு இருக்கு. இன்று உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. வார்த்தைகளில் சற்று கவனம் தேவை. ஏன்னா நீங்கள் பேசுறது சமயோஜிதமாக இருந்து அடுத்தவங்களுக்கு புரியாத வகையில் இருந்தால் பிரச்சனை இல்லை. அடுத்தவங்களுக்கு புரிகிற மாதிரி பேசினீங்கன்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய மரியாதை குறைவதற்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த அந்த நன்றி செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இளம் வயது குழந்தைகள், அதாவது உங்கள் வீட்டில் ஒரு 10 வயசு 12 வயசு வாக்கில் பெண் குழந்தைகள் இருந்துன்னா அந்த குழந்தைங்க ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்குது. அதனால் குடும்பத்தில் உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் எதிரிகளுடன் மோதுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கும். அல்லது அரசு அதிகாரிகளையே எதிரிகளாக கருதி செயல்படுவதற்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அரசாங்க அதிகாரிகள், குறிப்பாக நீங்கள் 2 வீலரில் போகும்போதோ இல்லை காரில் போகும்போதோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அரசு அதிகாரிகளின் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கக்கூடிய அல்லது பண விரயத்தை ஏற்படுத்துகின்ற தடுமாற்றமான நாள். செலவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. ஆனால் விரையாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் இருக்கிறவங்க எதையாவது செலவு பண்ணுறாங்கன்னா அதை கண்டும் காணாமலும் இருப்பது நல்லது. இந்த செலவு தேவையா அந்த செலவு தேவையானு பேசினீங்கன்னா உங்களுக்கு அவமரியாதை ஏற்படும் அல்லது அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெரிய மனிதர்கள் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக அரசாங்கத்தில் பதவியோ அல்லது அரசியல் கட்சிகள் சார்ந்த பதவிகள் கிடைப்பதற்கோ வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் படிப்பு சார்ந்த விஷயங்களில் இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள், குறிப்பாக இந்த சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைகள் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார்கள். நண்பர்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருந்துக்கிறது நல்லது. துலாம் ராசி, அலுவல் ரீதியான முயற்சிகளுக்காக அலைச்சலை சந்திக்கக்கூடிய ஒரு சுமாரான நாள். ஆக்சுவலி இது சூப்பரான நாள், ஆனால் சுமாரான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது. வேலை விஷயத்தில் உங்களுக்கு இருந்து வந்த இடமாற்றம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் நற்செய்திகள் வரும். சொந்த வீட்டில் ஏதாவது ஒரு ரூமை மாற்றி அமைக்கிறதுக்கோ இல்லை ஒரு ரூம் எடுத்து கட்டுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பதட்டமான சூழ்நிலையின் காரணமாக எடுத்த முடிவுகளில் ஒரு நிதானத்தை கடைபிடிக்க முயற்சி செய்வீர்கள். இதனால சில விமர்சனங்களுக்கும் ஆளாகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவல் ரீதியாக உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டாலும் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை. மேல் அதிகாரிகள் அல்லது பெரிய மனிதர்கள் உங்களை பாராட்டி பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். பெரிய மனிதர்களால் உங்களுக்கு நட்பு ரீதியான உதவிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த நபர் அரசியல்ல பெரிய ஆளா இருப்பாரு. அரசு பதவி மூலமாக உங்களுக்கும் ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருப்பாரு. அதனால உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய பதட்டத்தையும் அவசரத்தனத்தையும் குறைச்சிக்கிட்டீங்கன்னா அனுகூல பலன்கள் ஏற்படும். விருச்சிக ராசி, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை. சந்திரன் செவ்வாயோடு சேர்றதுனால ராசிநாதன் செவ்வாய்க்கு நீச்சபங்க யோகத்தை ஏற்படுத்தி கான்ஃபிடன்ஸ் லெவலை இன்க்ரீஸ் பண்றாரு. எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். இன்ஃபேக்ட் எதிரிகளை கூட நட்பாக்கி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவுல உங்களுடைய நீண்ட நாள்
அவசர கொடுக்கைத்தனம் இன்று குறைவதற்குண்டான சூழ்நிலை ஏற்படும். நண்பர்கள் மூலமாக பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளுடைய விஷயத்துல நீங்க எடுத்த முடிவு சர்ச்சையை ஏற்படுத்தி பின் சரியாவதற்கு வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய வியாபார விஷயத்துல அரசாங்க வகையில் இருந்த தடைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கும். அரசாங்க உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண வரவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு வரவேண்டிய பணத்தில் இருந்த தடைகள் விலகும். அனுகூல பலன்கள் ஏற்படும். குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி குடும்பத்துல ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட பணம் வருவதற்குண்டான சிறப்பான நாள். நீங்க எதிர்பாராத இடத்துல இருந்தெல்லாம் பணம் வரணும். எதிர்பார்த்த இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அதே சமயம் உங்களுக்கு சிலருக்கு வெளிநாட்டு தொடர்புகள் அல்லது வெளிநாட்டு பிரயாணங்கள் மூலமாகவும் வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வெளிநாட்டு பிரயாணம் மூலமாக உங்களுக்கு பண வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை அமையும். நீண்ட நாட்களாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருப்பவர்கள் இப்பொழுது குடும்பத்தோட சேர்றதுக்கு உண்டான நேரம் வருது. அதை சாதகமா பயன்படுத்திக்கோங்க. வாழ்க்கை துணையின் ஆலோசனை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு இதுநாள் வரைக்கும் கிடைக்காம இருந்தது. இப்பொழுது சக பணியாளர்களின் ஒத்துழைக்கக்கூடிய வகையில் இருக்காங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அரசாங்க வகையில உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு வியாபார விஷயமாக அதிகப்படியான செலவுகளோ அலைச்சல்களோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த செலவுகளாலும் அலைச்சல்களாலும் உங்களுக்கு கௌரவமான மரியாதை கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசிக்கு இன்று சந்திராஷ்டம தினம். அதனால மனசுல ஒரு விதமான தடுமாற்றம் ஏற்படும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல வண்டி வாகன வகையில விஷயத்துல எங்கேயாவது வெளியில போறீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா போங்க. இன்னைக்கு எங்கேயாவது ரேஷ் டிரைவிங் போனீங்கன்னா அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலும் இன்று சற்று கவனம் கொள்வது நல்லது. யாருக்கிட்டையாவது இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்றேன், அவங்கள வெளியில கூட்டிட்டு போறேன், அவங்களுக்கு ஏதாவது உதவி பண்றேன்னா இன்னைக்கு அந்த விஷயத்துல உங்களால கமிட்மெண்ட் கீப் அப் பண்ண முடியாது. அதனால அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல மன சஞ்சலம் அல்லது மன தடுமாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று விரக்தி மனப்பான்மை அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை. அதாவது அடுத்தவங்களுக்கு உதவி பண்றேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நிறைய தடவை சாரி கேட்குற மாதிரி இருக்கும். சாரி சார், என்னால் இது பண்ண முடியல, அது பண்ண முடியல, நான் வந்துடுறேன்னு சொன்னேன் வர முடியல, இந்த ரீசனால் நின்று போயிட்டேன்ட்டு ஏகப்பட்ட எக்ஸ்கியூஸ் சொல்ல வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா டீல் பண்ணுங்க. அவசரப்பட்டு எதையாவது உளரப்போக அது உங்க பேர்ல இருக்கிற மரியாதையை குலைப்பதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்துல திடீர் தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எங்கேயாவது வண்டி வாகனத்துல செல்லும் பொழுது நிதானத்தை தவறுவதற்குண்டான சூழ்நிலை. அதே சமயம் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள், விலையுயர்ந்த பொருட்கள் சார்ந்த விஷயங்களில் ரிப்பேர்கள் ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கிறதுனால அதனாலேயும் உங்களுக்கு பண விரயம் ஏற்படும். அதாவது இன்னைக்கு சாதாரண ஒரு விஷயத்துக்கு 10 ரூபால முடிக்க வேண்டிய விஷயத்துக்கு 1000 ரூபாய் செலவு பண்ற மாதிரி இருக்கும். அதனால உங்களுக்கு பொருள் விரயம் மட்டுமல்லாமல் உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்ல அனாவசியமான ரிப்பேர் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் அல்லது குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படுகின்ற தடுமாற்றமான நாள். இது உங்களுடைய உடன்பிறப்புகளா இருக்கலாம், இல்ல பங்காளிகளோட இருக்கலாம், இல்ல தந்தை வழி உடன்பிறப்புகளா இருக்கலாம். ஏதோ ஒரு உறவுகள்கிட்ட இன்னைக்கு மனஸ்தாபம் ஏற்படும். முன்கோபத்தை அதிகப்படுத்தி வெளிப்படுத்துவீர்கள். அதனால உங்க பேர்ல இருந்த மரியாதை குறையும். மூத்த சகோதரர்களுடன் கருத்து மோதல் ஏற்படுகின்ற ஒரு சஞ்சலமான நாள். மகர ராசி சப்தமஸ்தானத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை உங்களுக்கு நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்ப கௌரவத்திற்காக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு. அதனால இன்னைக்கு ஓரளவுக்கு மனசுல பாரம் குறைந்து சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உடன் பணியாற்றுபவர்களின் ஒத்துழைப்பும் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுனால சக பணியாளர்களால் உங்களுக்கு லாபங்கள் பெருகுவதற்கோ அல்லது தொழில் வேலை உத்தியோகத்தில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கோ வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு ரிலீஃப் கொடுக்காம உங்க மேனேஜரோ இல்லை உங்களுடைய மேனேஜ்மெண்ட்டோ உங்களுக்கு ரிலீவிங்கே கொடுக்கல, உங்களை வேலையிலே வச்சிருக்காங்க, இப்போ ரிலீவ் கொடுத்தாதான் நான் இன்னைக்கு ரெஸ்ட் எடுக்க முடியும்னு சொல்ற லெவல்ல இருக்கீங்கன்னா உங்க நண்பர்கள் உங்களுக்கு ரிலீஃப் கொடுத்து உங்களை வெளியில அனுப்புவாங்க. அதனால உடம்பு சோர்விலிருந்து விடுபடுவீர்கள்.
உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். சுகங்கள் அதிகரிக்கும். வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் பொருட்களின் சேர்க்கை சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்தில் கணவன் மனைவி உறவுல புதிய புரிதல் காரணமாக நட்பு ரீதியாக நீங்கள் செயல்பட்டு உங்க குடும்ப கௌரவத்தையும் குடும்ப வருமானத்தையும் அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சஞ்சலங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டு உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் உங்கள் உடன்பிறப்புகளுக்கும் ஏற்பட்ட மனஸ்தாபங்களை நீங்களே சரி செய்து கொள்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. குழந்தைகள் விஷயத்தில் அவர்களால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். குழந்தைகளுடைய வளர்ச்சி உங்களுக்கு கௌரவத்தையும் மரியாதையும் பெற்றுத் தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று யாருகிட்ட சண்டை போட்டீங்களோ அவங்க கிட்டே நட்பு பாராட்டி சிரிச்சு மகிழ்ந்து பேசுவீங்க. அரசாங்க வகையில் லீகல் பிரச்சனைகள் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கு உங்களுடைய உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவார்கள். இதனால உங்களுக்கு லீகல் பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இழந்த வேலையை மீட்டெடுப்பதற்குண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவதன் மூலமாக மீண்டும் வேலையில் சேருவதற்குண்டான வாய்ப்பும் வேலை வாய்ப்பு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கும்ப ராசி. 6ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கையின் காரணமாக உங்க கௌரவத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளில் வெற்றி அடைவீர்கள். இன்று மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக இந்த ராசியில பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. தந்தை வழியில ஏற்பட்ட மருத்துவ ரீதியான தேவைகள் பூர்த்தியாகும். மொத்தத்தில் இன்னைக்கு உங்க குடும்பத்துல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அதாவது மெடிசினல் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். அதனால குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா பணப்பற்றாக்குறை இன்னைக்கு எப்படியோ சமாளிச்சிடலாங்கிற ஒரு வைராக்கியத்தில் செயல்படுவீங்க. அதனால கடன் வாங்கியாவது செலவு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா அது வெற்றியும் கிடைக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். எதிரிகளை துவம்சம் பண்றதுக்கு இன்னைக்கு எடுக்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. நீண்ட நாட்களாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த நபர்கள் எதிரிகள் அடங்கி போவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வார்த்தைகளால் சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆனா கடன் உதவிகள் சாதகமா இருக்கும். அதனால கடன் வாங்கி தான் இன்னைக்கு மருத்துவ செலவு பண்ற மாதிரி இருக்கும். வீட்டில் இருக்கிற பெரியவங்களுடைய ஆரோக்கியத்துக்காக மருத்துவமனைக்கு அலையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த அலைச்சல் மருத்துவ செலவுகளை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாம மனசுல ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தும். உறவுகளை நினைத்து பயம் கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நாள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகக்குறைவு ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்கு. ஆரோக்கிய குறைவு, வீடு மனை மாற்றம், இடமாற்றம், வண்டி வாகன மாற்றம், உங்களுடைய உடம்புல ஏதாவது மருத்துவ ரீதியான செலவுகள் போன்ற விஷயங்களால் தடுமாற்றம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் பெரிய மனிதர்களின் தொடர்பின் மூலமாக ஓரளவுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி. 5ஆம் இடத்துல சந்திரன் செவ்வாய் சேர்க்கை யோகாதிபதி நீச்ச பங்கமாக இருப்பதன் மூலமாக குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை அமையும். குடும்பத்தில் ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். உடன்பிறப்புகளின் ஆலோசனை சாதகமான பலன்கள் ஏற்படுத்தும். அவர்கள் மூலமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படும். பெரிய மனிதர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். நீண்ட நாட்களாக குடும்பத்தில் பிரிந்திருக்கும் சங்கடங்கள் விலகி ஒற்றுமைத்தன்மை அதிகரிக்கும். பண உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பண உதவி யார் மூலம் கிடைக்கிறதுன்னு இருக்கு. எதிரிகள் மூலமா கிடைச்சதுன்னா அதை உதாசீனப்படுத்துறதுக்கு தயங்கக்கூடாது. எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய எதிரிகளை சமயோஜிதமாக வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பணப்பற்றாக்குறையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். தந்தைக்கு ஏதாவது மருத்துவ செலவு இருந்ததுன்னா அவர் அதிலிருந்து நிம்மதியா வெளியில வருவாரு. மனசுல இனம் புரியாத பயத்திலிருந்து வெளிவருவீர்கள். என்று உங்களுக்கு ஆதாயம் அதிகரிக்கிறது மட்டும் இல்லாம உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல புதிய முடிவுகள் எடுத்து புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கவலைகள் மறக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு ஒரு விதமான சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சந்தோஷத்திற்கு உங்களுடைய குழந்தைகளோ அல்லது உங்களுடைய பங்காளிகளோ காரணமாக இருப்பார்கள். அதே சமயம் பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல சில முக்கிய முடிவுகள் எடுக்கிறதுக்காக அரசாங்க உதவியை நாடுவதற்கோ அல்லது அட்வொகேட்ஸ், அதாவது வழக்கறிஞர்களின் உதவியை நாடுவதற்கோ வாய்ப்பு இருக்கு.
ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். அது உங்களுக்கு கௌரவ பிரச்சனையாக இருக்கும். அதனால கொஞ்சம் வாக்குவாதம் பண்றதுக்கு உண்டான சூழ்நிலை. உங்களுடைய பண தேவைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதுக்கேற்றாற் போல பண உதவிகளும் உங்கள் நண்பர்கள் மூலமாக அல்லது வாழ்க்கை துணை மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.